சுவாசம் சரியாக இல்லைனாலும் எண்ணம் சரியாக வேலை செய்யாது. இப்போ இது ரெண்டையும் எப்படின்னா, ஒரு சமாதிக்கு போகும்போது சுவாசம் சரியாக நடந்துச்சுன்னா உனக்கு எண்ணமே வேலை செய்யாது. இப்போ ஒரு இடத்துக்குள்ளே எதிர்மதரான இடத்துக்குள்ளே போனால் ரெண்டுமே கெட்டுரும். அது ரெண்டுமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பதட்டம் வந்துடும், எண்ணமும் ஒரு மாதிரி கோபத்தை ஏற்படுத்தும், சுவாசமும் ரிவல்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே வரும்போது சுவாசமும் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். சுவாசம் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் எண்ணம் எண்ணமற்ற நிலைக்கு போயிடும். ஏன்னா அவ்வளோ கோவக்காரனாக வந்தால் அந்த சமாதிக்கு வந்தோன்னா அந்த கோவம் நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டியில் வரும்போது வேறு மாதிரி திட்டம் வச்சுருப்பீங்க. இங்கே வந்தோடனே அந்த கோவம் 70% இருந்தது அப்படியே 30 மாறிடும். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரு செயல் வடிவம் என்னன்னா, ஒரு அதிர்வுகளை நம்ம குறைக்கணும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான செயல் வடிவம். அப்போ மையமாக சமாதிகளில் சில கோயில்களில் என்ன கிடைக்கிதுன்னா, சுவாசம் கரெக்டாக அது சீராக அது எவ்வளோ அளவு போகணுமோ அவ்வளோ அளவு போய் அந்த எண்ணத்தை அலைவரிசையை எடுக்குது. அதை நான் நம்மளுடைய சொன்னேன்ல, ஒரு கோயிலுக்குள்ளே போய் வேண்டுதலை நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நாளைக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், குழந்தைக்கு முடியலை, நாளைக்கு சரியாகணும்னு. ஆனால் நாளை வரைக்கும் நமக்கு இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்ல, நாம் இருக்கணும்ல முதல்ல. அப்போ எண்ணம் சரியாக இருந்தால் தான், நம்ம பதட்டப்படாமல் இருந்தால் தான் நாம் உயிரோடு இருக்க முடியும். அப்போ அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் வேண்டுதல் நடக்கிறது தான் ரெண்டாவது, நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இப்போ ஒரு நிறைய பேர் இருக்கோம், இடம் வைக்கணும், இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு 5 வருஷம் 2 வருஷம் இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்க, அது வரைக்காச்சும் நம்ம தாக்கு பிடிச்சி நிற்கணும்ல. அப்போ நாம் அது வரைக்கும் நிற்க முடியலன்னா நாம் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு தான் ஒரு கோவிலும் ஒரு இது என்ன பண்ணுதுன்னா, முதல்ல நீ ஆடிக்கிட்டு இருக்க ஒன்றை முதல்ல சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோன்னு தான் அது உருவாக்குது. அப்புறம் தான் உன் பிரார்த்தனையெல்லாம் செகண்டு தான் அதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்குறது. இப்போ மெயின் கோவில் உருவானதுக்கே என்னென்னா, டெய்லி எண்ணம் பாதிக்கும், டெய்லி சுவாசம் பாதிக்கும். அப்போ எல்லாம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு இஸ்லாமத்துலேயோ ஒரு கிறிஸ்துவத்துலேயோ ஒரு இந்துலேயோ அந்தந்த ஆலயத்தில் உட்காந்து உன் எண்ணத்தையும் உன் சுவாசத்தையும் சமன்படுத்திக்க. அன்னன்னைய நாட்களை நீ கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்க. ஏன்னா அன்னன்ன நாட்களில் நீ ரொம்ப முக்கியம். உன் உடலை விட்டுறாத. அப்புறம் நீ பார்த்துக்கலாம், கடன் கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கலாம். கடன் கொடுக்கறதுக்கு நீ இருக்கணும்ல, இல்லை பணம் இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கணும், அது உனக்கு வரணும்னா அது வரும்போது நீ அது வரைக்கும் உன் உடல் நல்லா இருக்கணும்ல. இதுதான் செயல். அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பிரதானமாக ஒரு வேண்டுதலையை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேயே நிற்கிறோம். அது என்ன நினைக்குதுன்னா, வேண்டுதலையை மட்டும் பார்க்கறதில்ல, உங்களையும் சேர்த்து பார்க்குது. இதுதான் அதோட செயல். நம்ம உருவாக போகிறோம்னா, ஒரு தியானத்தில் ஒரு வடிவம் கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும். அது வரைக்கும் நாம் தாங்கணும்ல. பல பேர் வருவாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், வேதாத்திரி இங்கே தான் இருந்தார், இந்த பகுதியில் தான் இருந்திருக்காரு, இங்கே தானே இருந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சிறு வயதுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீடு ஒரு இடத்துல இருக்குது, அவர் தியானம் பண்ணுற இடம் ஒரு இடத்துல இருக்குது. மத்தியானத்தில் அவங்க மிஸ்ஸஸ் சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்போ அந்த பகுதியில் உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய கலெக்டர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி சோறை தூக்கிட்டு போகுது பாரு, இந்த பொம்பளைக்கெல்லாம் பொழப்புள்ள பாருன்னு எல்லாரும் பேசுவாங்களாம். இப்போ அங்கே போய் அவர் தவம் முடிச்சுட்டு இருக்கும்போது சாப்பாடை போட்டு வச்சுட்டு பேசாமல் சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோட சொல்லுவாங்களாம், ஊர்லெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாங்களாம், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் சொல்லுவார். அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு தான், அவர் என்ன கலெக்டரான்னு கேட்டவருக்கு தான் விலை மதிக்க முடியாமல் 18 ஏக்கர் நிலத்தை ஆலியாரில் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, இந்த இடத்த வச்சுக்கோங்க சாமி. 18 ஏக்கரை ரத்த சொந்தமாக இருக்கிற தம்பி ஒரு 50 மீட்டருக்கு ஒரு அடிக்கு தலையை புழக்கிறான், மண்டையை உடைச்சிட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுறேங்கிறான். ஒரு 18 ஏக்கரை எடுத்துகிட்டு ஒருத்தர், சாமி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இதோட வடிவம் என்னன்னா, அவரோட எண்ணம் சரியாக இருக்குது, அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, பெரிய மேஜிக்கெல்லாம் அவர் ஒன்றும் கடவுளெல்லாம் பார்த்துடல, அந்த எண்ணமே வேலை செய்யாமல் இருக்குது. என்னடா சொத்து, என்னடா வாழ்க்கை, இது என்னடா நம்மள்ட்ட இருந்து என்னடா செயல்பட போகுது, இந்தா சாமிகிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த செயல் நடக்குது. அவர் இன்னும் இயேசுநாதரை பார்க்கல, அல்லாவை பார்க்கல, சிவனை பார்க்கல, அந்த இது. அப்போ அவர் சாதாரணமாக அந்த அம்மா சோத்தை தூக்கிட்டு வர்ற அம்மா, அவர் அங்கே உட்காந்துருக்கும்போது அமைதியாக தானே இருந்தார். அப்புறம் என்னாச்சு, சிஎம் தமிழ்நாட்டோடைய சிஎம்மாக இருந்தவர் கூட அவரை பார்க்க போகிறார். அன்னைக்கு கலெக்டரான்னு கேட்டான்ல, கலெக்டர் போகல, சிஎம் போகிறாரு. அவர் என்ன வருது, கல்லூரியில் இருக்கிற முக்கால்வாசி புத்தகத்தில் பாடத்திட்டமாக வருது. பெரிய பெரிய விஞ்ஞானி ஆஸ்திரேலியாவில் இருக்கான், நியூசிலாந்தில் இருக்கவெல்லாம் தேடி வர்றான் அவரை பார்க்க. ஒரு செயல் நடக்குது. அப்போ எவ்வளோ பெரிய வடிவம்,
இப்போ இது அவர் சம்பாதிக்கலையே, இது எப்படி உருவானது? அப்போ எண்ணமும் ஒரு வேலையை நீங்கள் தெளிவாக செஞ்சால் பணம் எல்லாம் குப்பைங்க தானாக உங்கள் வாசலில் கொட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தேடும்போது தான் அது ரொம்ப வேறு மாதிரி போயிடுது. தேடுறதை நிறுத்திட்டு எண்ணத்தை சரி செய்யுங்க. எது உங்களுக்கு வேணுமோ அது வந்துக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டியது தானாக வரும், ராஜ மரியாதையோடு வரும். நாம் அப்படி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்தம் பண்ணி ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே கிடக்கிறோம். அதுதான் அதுக்குள்ள பெரிய துரதிருஷ்டமாக இருக்கிற செயல் வடிவம். அப்போ அந்த இடத்துக்குள்ள அந்த அம்மாவோ அவங்களுக்கெல்லாம் தெரியுமா இப்படி லைஃப் மாறுன்னு? அவருக்கு தெரியும். பொறுமையாக இருமா, எல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அவங்க என்னன்னா நம்ம கணவருடைய மனதை காயப்படுத்திடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தோணியிருக்கும். அவ்வளோதான் அதோடைய செயல். அதே அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லை, ரெண்டாவது அவங்க சிஸ்டரே பண்ணிக்க சொல்கிறாங்க குழந்தைக்காக. அவருக்கு தெரியும் குழந்தை பிறக்காதுன்னு. ஆனால் காலத்தில் அவருக்கு இன்னொரு திருமணம் நடக்கப்படணும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை பெருசாக எடுத்துக்காமல் அதுக்கும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இதுதான் காலத்தை தெரிந்தவங்க, ஒரு சூழலை தெரிஞ்சு வாழ்கிறவங்கங்கிறது. இப்போ காலத்தை தெரிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற துன்பத்தை நினச்சி பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அதை சமாளிக்கக்கூடிய செயல் உங்கள் கையில் இன்றைக்கே வந்துடும். நாளைக்கு நடக்க போகிறது உங்களுக்கு இன்றைக்கி தெரியாதனால தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க. இப்போ ஒரு யோகியாவை நாளைக்கு ஒருத்தன் பாம்பு கடிச்சிடும், அரை மணி நேரம் கழித்து அவனை இன்னொருத்தன் குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் வருவான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவர் பதட்டமே பட மாட்டார். புரியுதா? பக்கத்தில் உள்ள ஓடி வருவான், அழுதுகிட்டு ஓடி வருவான், சாமியாக அவருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு. அப்படியாப்பா, என்ன சாமி பாம்பு கடிச்சிச்சு, கொஞ்சம் காப்பாற்றுங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அரை மணி நேரம் கழிச்சு ஒரு டாக்டர் அந்த பக்கம் காரில் வந்தவன் இறங்கி என்னன்னு பார்த்து அவருக்கு மருந்தை கொடுத்து அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவான். அப்புறம் திருப்பி இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவான், நல்லா இருக்கார் சாமி. இப்போ இவர் எந்த அலட்டிக்கையும் எந்த செயலுமே நடக்காது. அதுக்குள்ளே அவங்க குடும்பமே அழுது தரையில் பிறண்டு உருண்டு எல்லாம் நடந்துடும். இதுதான் எண்ணங்களும் காலத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுறது. அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா அவர் வார்டில் உட்காந்துருக்கலாம். இப்போ தெரிஞ்சிட்டா நீங்கள் பதட்டப்பட வேண்டியதில்லை. இதுதான் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை தேடாமல் நீங்களே எங்களை மாதிரி மாறிடுங்க. ஆமாம், அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் வேலை கம்மி, எல்லாமே நல்ல செயலாக மாறிடும். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், ஒரு நல்ல செயலாக மாறட்டும்.